ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு விலாகில் என்னென்னா டே இன் மை லைஃப் மார்னிங் ரொட்டீனும் அப்புறம் வந்து நாங்கள் க்ராசரி ஷாப்பிங்காக சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். ஸோ அது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த vlog. மேடம் வந்து நைட்டே விளையாடிட்டு அவங்க டாய்ஸ்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே நான் அதெல்லாம் எடுத்து அவங்களோட பேஸ்கெட்டில் போட்டுட்டு அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டேன். அங்கே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் எந்திரிச்ச உடனே டீ காஃபிஸ்லாம் மோஸ்ட்டாக குடிக்க மாட்டோம். எப்பயாவது ஒரு வாட்டி தான். ஏன்னா வந்து அந்த டீ காஃபி அகைன் அகைன் குடித்தா வந்து அது ஒரு மாதிரி ரெகுலராக குடிக்க தோணும். ஸோ அதனால வந்து நான் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுவேன். எப்பயாவது ஒரு வாட்டி தான் டீ காஃபிஸ் எல்லாம் நான் குடிப்பேன். ஸோ நாங்கள் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து தோசை. நான் நடுவில் கொஞ்ச நாள் வந்து ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்களாம் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். பட் இப்போது கொஞ்ச நாளாக நான் சாப்பிட்றதில்ல. இந்த வீடு சேஞ்ச் ஆகி வந்ததுலேருந்து என்னன்னு தெரியல, சாப்பிட்றதில்ல. மறுபடியும் ப்ரோட்டீன் பவுடர் ஆர்டர் போட்டிருக்கோம். அது வந்த உடனே தான் ஓட்ஸ் சாப்பிட்ணும். ஏன்னா வந்து ப்ரோட்டீன் பவுடர் இல்லாமல் வந்து ஓட்ஸ் சாப்பிட அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை சாப்பிடாம இருக்கேன். ஸோ நான் வந்து முட்டை தோசையும் நான் சாதா தோசை தான் சாப்பிடுவேன். எனக்கு எங்கள் அத்தை அரைக்கிறது மாவுனா ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் எங்கள் மாமியார் அவங்க அரைக்கிற இந்த மாவுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்க அரைக்கிற மாவு வந்து புளிச்சு போகாது சீக்கிரமாக. ஸோ 1 வீக்னா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த தோசை ஊற்றுனீங்கன்னா அது புளிக்காமே இருக்கும். எங்கள் அம்மாவும் அரைப்பாங்க. ஒரு வாட்டி சீக்கிரமாக புளிஞ்சிடும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு ஒரு கை வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்க கையில் அரைச்சா நல்லா கெட்டு போகாமல் புளிக்காமல் இருக்கும், ஒருத்தவங்க கையில் வந்து சீக்கிரமாக புளிச்சிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எங்கள் மாமியார் அரைக்கிற மாவு வந்து புளிக்காது சீக்கிரமாக. ஸோ நான் தோசை தான் சாப்பிட்டேன். நாங்கள் என்னென்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எங்கள் மாமியார் மார்னிங்கே வந்து ரைஸ்லாம் சமைச்சு வச்சுருந்தாங்க. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிறோன்னு சொல்லி லன்ச் வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஜியா தூங்கிட்டு தான் இருக்கா. பட் ஆனால் அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் அவளுக்கு வந்து மார்னிங்கில் வந்து டாக்டர் சொன்ன அந்த ராகியும் பச்சை பயிறு பவுடர் அரைச்சி வச்சுருந்தேன். அதுதான் வந்து மார்னிங்கில் நான் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக தரேன். ஸோ அவளுக்கு சுட தண்ணி எடுத்து வச்சுட்டு மிச்ச தண்ணியில் வந்து நான் அவளுக்கு அந்த கஞ்சி மாவு கலக்கி இந்த கஞ்சி மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா அவள் எந்திரிச்சோடனே அது கொஞ்சம் கொடுத்துட்டா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது அந்த கஞ்சி வந்து காய்ச்சும் போது ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். பட் ஒன்ஸ் அதை நம்ம காய்ச்சி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கட்டியாக ஆகும். பட் நான் ஃபஸ்ட்டு அரைச்ச ஹெல்த் மிக்ஸில் வந்து அப்படி கிடையாது. அதை வந்து நம்ம குக் பண்ணோம்னே கட்டியாக இருக்கும், ஆறுனா ஒன்றும் கட்டியாக ஆகும். பட் இது அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால நான் எக்ஸ்ட்ரா பவுட்ரு போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த பவுடரில் என்ன ஒரு ஸ்மெல் மாதிரி வரும்னா, நம்ம வந்து முளைக்கட்டி அரைக்கிறோம்ல அந்த பவுட்ரு. அந்த முளைக்கட்டின அந்த அந்த ஸ்ப்ரவுட்டட் தால் சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் வரும். அது வந்து இந்த பவுடரில் வருது. அது சம்டைம்ஸ் வந்து நான் அவளோட அந்த ஹெல்த் மிக்ஸ்லாம் கஞ்சி மாதிரி இது பண்ணி குடிப்பேன், ட்ரிங்க் மாதிரி குடிப்பேன். பட் இந்த பவுடரில் அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது. அவளுக்கு தான் அது செட் ஆகுது. நம்ம வந்து இன்னும் நினச்சாலும் அது சாப்பிட பிடிக்கல. ஒரு மாதிரி பச்சை வாசனையாக இருக்குது அந்த பவுட்ரு. எனக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு டைம் அவள் சாப்பிட்டுடுவா. எப்பயாவது வந்து ஒரு மாதிரி யோசிப்பா வாயில் வச்சுக்கிட்டு, இது என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி. நல்லா கை விடாமல் கலர்னா தான் அது ஒரு மாதிரி கட்டி கட்டி இல்லாமல் வரும். இல்லைன்னா வரும்போது ஒரு மாதிரி கட்டிக்கும். அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது. ஒன்று வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ஒரு இடத்துல கட்டி கட்டியாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு அது அவ்வளோவா பிடிக்காது.
அப்புறம் நெய் மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ டாக்டர் வந்து டெய்லி கம்பல்சரி எல்லா ஃபுட்லேயும் வந்து நெய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த கஞ்சியில் கூட நெய் போட்டு கொடுப்பேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்மெல் சொல்லி நாங்கள் இந்த நல்லா பியூர் நெய் கிடைக்கும். நான் வீட்டில் காய்ச்ச அதுக்கப்புறம் ஹனி இந்த ஹனி தான் வந்து நான் அவருக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ தான் கொடுக்குறேன். நான் ஹனி வந்து அவருக்கு ஒரு 3-4 டேஸாக தான் ஹனி கொடுக்குறேன். ஏன்னா இவ்வளோ டேஸ் வந்து ஹனி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அதை மைண்ட்லேயே வச்சு நான் 1 இயர் வரைக்கும் ஹனி கொடுக்கல. இப்போ வந்து டாக்டர் வந்து ஹனி கொடுக்கலாம், நீங்கள் எல்லாத்துலேயுமே கொடுங்க ஹனி, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னதால நான் இப்போ அவளுக்கு எல்லாத்துலேயுமே ஹனி தான் ஸ்வீட்காக போட்டு கொடுக்குறேன். அவள் தான் மூண்டுச்சு. இப்போ நான் இதை மூடி வச்சுட்டு அவள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அதை கொடுப்பேன். ஸோ மேடம் எந்திரிச்சிட்டாங்க, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே அவள் ரெடி ஆகிட்டா. நாங்கள் ஏன்னா சரவணா ஸ்டோர் போகிறோம், கொஞ்சம் வீட்டுக்காக கிராசரிஸ்லாம் வாங்க. நான் அங்கே போகும்போது கரெக்டாக 12 மணிக்கு தான். அது ஏனே தெரியல, அந்த எங்கேயாவது வெளியே போகணுன்னா அந்த 11லேருந்து 12:30 தான் நாங்கள் கரெக்டாக கிளம்புறோம். அந்த உச்சி வெயிலில் தான். ஸோ நான் என்னோடய மாமியார் ஜியா 3 பேர் தான் போகிறோம் இன்றைக்கி சரவணா ஸ்டோருக்கு. பக்கத்தில் தான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 50 ருபீஸ் கொடுத்தா சரவணா ஸ்டோரில் விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் எப்படியோ ஆட்டோவில் தான் கிளம்பி போனோம். நான் ரெடியெல்லாம் ஆகிட்டு ஜியா வந்து பேபி கேரியர் நான் வந்து ஜியா ஒரு 3 மாதம் குழந்தையா இருக்கும்போது வாங்கினது. ஸோ அப்போல்லாம் வந்து அது கொஞ்சம் குட்டியாக இருக்க உட்கார வைக்க முடியாதுன்னு உட்கார வைக்க மாட்டேன். அது ஒரு 4-5 டைம்ஸாக நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அது அப்படியே கபோர்ட்லேயே இருக்குது. ஸோ நான் எடுக்கிற வீடியோ கூட உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. எடுத்து அதை வேர் கூட பண்ணேன். ஒரு ஒரு 5 செகண்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட உட்காரல. ஃபுல்லாக ஒரு 5-10 செகண்ட் தான் உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் இறக்கி தான் விட்டேன். சரின்னு சொல்லி அப்படியே தான் கூட்டிகிட்டு போனேன் ஸ்லீப்பர் போட்டு. அங்கே போனால் சரவணா ஸ்டோரில் வந்து நான் அப்படியே கீழே விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தா. நான் உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் கிளிப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோடய பெல்ட்டை அப்புறம் வந்து இவரோட கேரியர் ரெண்டுமே ஒரு பேக் ஒரு கட்டப்பையில் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். ஸோ எப்போயாவது யூஸ் ஆகும்னு சொல்லி. பட் ஆனால் அது சரி எடுத்துகிட்டு போகலாம், கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான் எடுத்து வேர் பண்ணேன். பட் மேடம் அது போடலை. அதுக்கப்புறம் அவளை வந்து நான் அப்படியே தான் கூட்டிகிட்டு போனேன். சரி ஸ்லிப்பர்ஸ் போட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே கீழே விட்டால் கொஞ்சம் நல்லா விளையாடுவான்னு சொல்லி. நாங்கள் ஆட்டோவில் போகிறனால எங்களுக்கு தெரியல வெயில் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுவே நாங்கள் நடந்து போனால் எங்களால் சுத்தமாக முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் நடந்து தான் போவோம். ஈவினிங்லாம் போகிறதா இருந்தால் நாங்கள் சரவணா ஸ்டோருக்கு நடந்து தான் போவோம். இன்றைக்கி வந்து வெயிலாக இருக்குது, நம்ம ஆட்டோலேயே போயிடலான்னு சொல்லி ஆட்டோலேயே வந்துட்டோம். ஸோ எப்போவுமே போயிட்டு ஃபஸ்ட் வந்து லன்ச் பேக் வாங்குறது என்னோடய பிரதரின்லாக்கு அவருக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு போக லன்ச் பேக் வாங்கணும்னு சொன்னாங்க எங்கள் மாமியார். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வாங்க ஒரு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு பேக் தேடுறோம். எப்படியும் மேலே மட்டுமே நாங்கள் ஒரு 1/2 hour ஒரு 45 minutes நாங்கள் மேலே அந்த ஒரு பாக்ஸ்க்காக மேலே மட்டும் இவ்வளோ டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு பாக்ஸும் பார்க்குறாங்க. ஜியாவுக்கு வந்து ஜாலி, நீங்கள் என்ன வேணாலும் பாருங்கள், நான் விளையாடிட்டு இருந்தா. நாங்கள் அந்த பாக்ஸை வந்து தேடுறோம் எந்த பாக்ஸ் ஒரே பாக்ஸாக வேணும், பெருசாக வேண்டாம், குட்டியாக வேண்டாம், பிளாஸ்டிக் இது இல்லாமல் பார்க்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்து ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க. வெளியே வரும்போது அந்த செக்ஷனை விட்டு முன்னாடியே ஒரு பாக்ஸ் இருந்தது. அப்போ நான் எடுத்து கொடுத்தேன், இந்தாங்கம்மா இது வந்து நல்லாயிருக்கு. அந்த மூடியும் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது. பட் அது நல்லா இருந்தது, ஒரு மாதிரி லப்பர் பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. ஸோ அது நல்லா இருக்குன்னு சொல்லி அது எடுத்துக்கிட்டு வந்தோம். கடைசியிலே முன்னாடியே இருந்தது, நாங்கள் அது பார்க்காம பின்னாடி போய் எல்லாம் தேடிட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு கீழே வந்துட்டோம். கீழே கொஞ்சம் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் சரவணா ஸ்டோரில் கிராசரிஸ் வாங்குறது. ஸோ பக்கத்தில் இருக்குது, போய் வாங்கிக்கலாம். நாங்கள் டிமார்ட்க்கு தான் எப்போவுமே போவோம்.
கம்பேர் டு டிமார்ட், டிமார்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஒரு மாரி அ ஏதாவது கேட்டா சீக்கிரமா அந்த அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் இருக்கட்டும், அ குடுக்குற சொல்றது, அதே மாரி முன்னாடியே सेवा ले எல்லாமே तुम बोले இருக்கும். அதே नाश्ते மாரி को பிரைஸ் வைஸ் கூட எனக்கு தெரிஞ்சு वहाँ बात டிமார்ட் करूँगा வந்து அ டிமார்ட் தான் பெஸ்ட்டுன்னு हाँ சொல்லுவேன். 24 रुपीज़ இது எங்க இருக்கு என்ன இருக்கு கூட சரியா தெரிய மாட்டேங்குது. नहीं बा ஸோ ஏதோ मैंने भी हाथ में எங்களுக்கு रखी है सो இப்போதைக்கு இந்த மந்த்துக்கு வந்து நாங்க அவ்வளவா எதுவும் வாங்கல. சும்மா கொஞ்சமா வாங்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டிமார்ட்ல வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு தான் நானும் எங்க மாமியார் போனோம். போய் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மக்ரூனி, சேமியா பிரேக்ஃபாஸ்ட்க்காக மக்ரூனி, ऐसा हो சேமியா அப்புறம் வந்து ஆயில் தான் மெயின் நாங்க வாங்க போனோம். அப்புறம் ஆயில்லாம் यहाँ है வாங்கிட்டு देखो அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். स्नैक्स क्या வேர்க்கல வந்து டிமார்ட்ல வந்து லூஸ்ல விப்பாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. லாஸ்ட் டைம் நான் வாங்கும்போது கூட ஒரு 1/4 கிலோக்கு மேலேயே இருந்தது. ₹80 என்னவோ. दाल लेते பட் हैं क्या இங்க दीदी வந்து அ சும்மா ஒரு 100 கிராம் தான் ஒரு பாக்கெட்ல வச்சிருந்தாங்க. அதுவே வந்து ₹75 ஏதோன்னு போட்டிருந்தது. ஸோ அப்பதான் எங்க மாமா சொன்னாங்க, "இங்க ரொம்ப விலை அதிகமா தான் இருக்குன்னு" சொல்லி. எங்களுக்கு தெரியல. ஒரு ப்ராடக்ட் அப்படி ஒரு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் दो ரெகுலரா दो दाल வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எது கம்மி, எது அதிகம்னு சொல்லி. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனால எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஸோ நாங்க தால்னா கூட வாங்கியிருந்தோம். 3 தால், மசூர் தால், அப்புறம் தோசை மாவுக்காக அந்த உளுந்தம் பருப்பெல்லாம் வாங்கியிருந்தோம். हम्म हाँ அப்புறம் நாங்க வந்து ரின் பவுடர் தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயி நின்னுட்டோம் நானும் எங்க மாமியாரும். ஃபர்ஸ்ட் வந்து नहीं இந்த ப்ளூ हरिया பிளெயின் पैकेट தான் अच्छा होता எடுத்தோம். है அதுக்கப்புறம் இந்த ये ஒரு पैकेट டைம் में எங்க மாமா இந்த கிரீன் வாங்கிட்டு வருவாங்க. அது ஒரு மாரி हरिया வாசனையா अभी இருக்கும். वो मुझे நல்லாவும் இருக்கும். ஸோ तुम्हें एक அதனால बार நான் लाया ना தான் हरिया சொன்னேன் என் पैकेट चला மாமியார்ட்ட, இந்த सो கிரீன் எடுத்துக்கலாமா? இதுக்கு பிளெயின் நல்லா வாசனையா இருக்குமேன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் சேம் பிரைஸ் தான். பிரைஸ்ல எதுவும் वो டிஃப்ரெண்ட் இல்ல. ஒரு कौन सा ஃப்ளேவர்ஸ் लेंगे தான் बोलो ஒரு மாரி ஆட் பண்ணியிருக்காங்க அதில ஃப்ராக்னன்ஸ். ஸோ அதனால வந்து நாங்க இந்த கிரீனே எடுத்துக்கிட்டோம். அந்த பிளெயின் வச்சுட்டு கிரீனே எடுத்துக்கிட்டோம். हाँ हाँ वहाँ ऊपर है ये हरिया अच्छा दे दो ले लेंगे இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு வந்தோம். பட் வந்து தக்காளி, வெங்காயம் அவ்வளோ ஒன்றும் ச நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்ல. வெங்காயம் வந்து ஒரு மாரி ஈரமா இருந்தது. ஸோ அதனால நாங்க வெங்காயம் வாங்கல. வெறும் ஃப்ரைடே வந்து பிரியாணி பண்ணலான்னு சொல்லி புதினா அண்ட் கொத்தமல்லி, அப்புறம் வந்து கொஞ்சம் கேரட் வாங்குனோம். கேரட் நல்லா இருந்தது. அப்புறம் வெள்ளரிக்காய் வாங்குனோம். அப்புறம் இந்த இது பச்சை மிளகா வாங்குனோம். அவ்வளோதான். வேற எதுவுமே வாங்கல. முள்ளங்கி வாங்குனோம். இவ்வளோதான் வாங்குனோம். நாங்க வேற எதுவுமே வாங்கல. ஏன்னா அவ்வளவா ஃப்ரெஷ்ஷா இல்ல. நாங்க அவ்வளவா இந்த கத்திரிக்காய்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தேவைன்றத மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் வாங்கிட்டு நாங்க பில்லே அவ்வளோ லைன் இருந்தது. அந்த பில்லுக்கு போறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு. பில்லாம் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஆட்டோ புடிச்சு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ இந்த இந்த இது தூக்கிட்டு हाँ நேரா போறது நான் இப்போ கீழே ஒரு இங்க அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க எப்படி வரப்போ சொல்றது? மேல எப்படி தூக்கிட்டு அந்த போறது? காருக்கு முன்னாடி கூப்பிடவா வேண்டாவான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க மாமியார் சொன்னாங்க, அந்த காருக்கு "கூப்பிடும்மா, முன்னாடி இவ்வளவும் தூக்கிட்டு போ முடியாது" அப்படின்னு சொல்லி. ஜியா வேற கையில இருந்தா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோனே அவள வந்து ஃபோன் பண்ணி கீழ வர சொன்னேன். கீழ வந்து அவர் தான் எடுத்துட்டு போனாரு. அவர் வந்து வரும்போது चीज बॉल எனக்கு भी पॉपकॉर्न சீஸ் ले लेते பாலும், அப்புறம் பாப்கார்ன், அப்புறம் கேக்லாம் तक கேட்டிருந்தாரு. लेना हुआ என்னால ये இவ்ளோ पूरा रख வெயிட் लो को வச்சுட்டு தண்ணி வாங்கும்போது ஒரு சீஸ் பால் மட்டும் வாங்குனேன். அது நல்லா இல்லன்னு சொல்லி அப்படியே தூக்கி போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் தான் சாப்பிட்டாரு. வீட்டுக்கு வந்தோனே நல்ல வேளை அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் எலும்புல வந்து சூப் பண்ணி வைங்க ஜியாக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவர் பண்ணி வச்சதுனால வந்தோனே லஞ்ச் பண்ணி जिया அவளுக்கு माँ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜியாக்கு வந்து இந்த மந்த் பேம்பர்ஸ் வாங்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அவளுக்கு பேம்பர்ஸும் வைப்ஸும் ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து எனக்கு இன்னைக்கு நைக்காலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்திருந்தது. ஸோ என்னன்னா, நான் 2 சன்ஸ்கிரீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ரெகுலரா யூஸ் பண்ண சன்ஸ்கிரீன் டாட்டின் கீழ. ஸோ எனக்கு இந்த மந்த் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணியிருந்தேன். இவருக்கும் சேர்த்து. ஏன்னா வந்து இவர் வெயில்ல போறனால இவருக்கு வந்து
ரொம்ப ஒரு மாரி நெக் கிட்டலாம் ஒரு மாரி ரெட்டா ரேஷஸ் இல்ல. வெறும் ஸ்கின் மட்டும் ரெட்டா இருக்கு. ஸோ, அதனால இவருக்கும் தனியா ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கி கொடுத்துடலாம். அப்பதான் கொஞ்சம் அவருக்கு அது செட்டில் ஆகும்ன்னு சொல்லி, அவருக்கு வந்து அ நான் வந்து கிரீன் யூஸ் பண்ணுவேன். ஸோ, அவருக்கு வந்து வாட்டர் மெலன் ஃப்ளேவர்ஸ்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி என்னன்னு தெரியல நைக்கால. இப்போ ஆர்டர் பண்ணி ஒரு 2, 3 ஹவர்ஸ்ல வந்து நமக்கு டெலிவரி ஆகிடுது. அது என்னன்னே புரியல எனக்கு. அது ஏதாவது ஒரு ஆஃபர் போதா? இல்ல இனிமேல் அப்படிதான் இருக்குமான்னு சொல்லி தெரியல. நான் ஒரு 12:00 இல்ல ஒரு 12:00 ஆர்டர் போட்டிருந்தேன். 12:00 1:00க்கே போட்டிருந்தேன் ஆர்டர். 1:00 கூட போடல. ஐ திங்க் நான் தான் தப்பா சொல்றேன். நான் வீட்டுக்கு வந்து 7 ஹவர்ஸ்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு 2:30 ஆயிடுச்சு. 2:30க்கு வந்து 3:00 ஆர்டர் போட்டிருந்தேன். வித்தின் 1 ஹவர்லயே வந்துடுச்சு. 2 ஹவர்ஸ் டெலிவரி போட்டிருந்தது. வித்தின் 1 ஹவர்லயே எனக்கு நான் 3:00 போட்ட சன்ஸ்கிரீன் எனக்கு 4:30க்குலாம் வந்துடுச்சு. ஸோ இதுதான் என்னோட சன்ஸ்கிரீம். நான் வந்து கிரீன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்மளோட இந்தியன்ஸ் டோனுக்கு பெஸ்ட் मंजे रोज சன்ஸ்கிரீன்னா டாட் सी அண்ட் கி. इनको रोज ஒருத்தவங்க வந்து வேற मंजे ग्रीन கொஞ்சம் मंजे ग्रीन பிராண்டாக है सेट होता இருக்கட்டும், கொரியன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சொல்லணும்னா நானும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த யூவி ஷீல்ட் சொல்லி ஒன்று இருக்கும். அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பெஸ்ட் சன்ஸ்கிரீன் ஆயிலி ஸ்கின்க்கு ப்ளஸ் வந்து आ तो நம்ம आ तो मैं இந்தியன் यहाँ करे ஸ்கின் तक तो டோனுக்குன்னு क्या क्या கேட்டிங்கன்னா कटिंग करा இதுதான் டாட் அண்ட் கி தான். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் ப்ரொமோஷன் குடுக்குற அளவுக்கு ஒண்ணும் நான் வளரல. இது வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு. இது ஆல்ரெடி என்னோட எம்ப்டி பாட்டில். இது இது பாட்டில் ஒண்ணு. இப்போ வாங்குனது புதுசு ஒண்ணு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் சன்ஸ்கிரீன்னா இதுதான். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.